எல்லாருமே சம் பாயிண்ட் இன் அவர் லைஃப் நம்ம வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கை கண்டிப்பா சந்திக்க தான் போறோம். யாரோ ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போறாங்களோ, ஏதோ ஒரு லாஸ் ஆகுதோ, ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் நம்மள கண்டிப்பா நடக்கதான் போகுது. கேத்தி வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலயே அவங்க வேர்ல்டு பிளான்டா அவங்க சைல்டுஹுட்ல இருந்து இந்த மாதிரி நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் 29 வயசு 27 வயசுல, அதுக்கப்புறம் நான் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு அவங்க பிளான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 27 வயசு ஆகுது. 27 வயசு ஆகணும்னா அவங்க டேட்டிங் வேர்ல்டுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஃபைன் பண்றாங்கன்னா, பார்ட்னரை ஃபைன் பண்ணல, அவங்களோட பிரெஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு கேன்சர் ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவங்க பெயின்ஃபுல் சர்ஜரிஸ் எல்லா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவர் பண்ணி அவங்க அடுத்து ரெடி ஆகும் போது அவங்களுக்கு அடுத்த பிரஸ்ட்லயும் அதே மாதிரி ஒரு லங் கேன்சர் வருது. அதே என்ன ப்ராசஸ் போனாங்களோ பெயின்ஃபுல் சர்ஜரிஸ் எல்லாமே திரும்பியும் அவங்க கோத்ரூ பண்ணி திரும்பியும் சரி ஓகே ஒரு பெரிய ஒரு நாட் அன் ஈஸி சர்ஜரி எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ரெடியா ஓகே டேட்டிங் வேர்ல்டு பண்ணும் போது அவங்க ரிச்னு ஒருத்தரை மீட் பண்றாங்க. ரிச் மீட் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி செட் ஆகுது. அதே மாதிரி ஒரு 2 months அவங்க வந்து டேட்டிங் பண்றாங்க. அதே மாதிரி கேத்தி வந்து ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் பர்சனா இருக்காங்க ரிச்சோட இருக்கும் போது. அப்போ ரிச்சுமே ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ரெசர்வேஷன்ல ரொமான்டிக் ரெசர்வேஷன்ல அவங்களுக்கு பிடிச்ச சீட்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னா கேத்தி நினைக்கிறாங்க இவங்க வந்து ப்ரப்போஸ் தான் பண்ண போறாங்க. பட் கேத்தியை வந்து ரிச் வந்து ப்ரப்போஸ் பண்ணல, கேத்தியை ரிஜெக்ட் பண்ணாங்க, ப்ரோக்கப் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க உண்மையாவே கேர் பண்றாரா, பட் அவருக்கு பிடிக்கலையா, அவ்வளவுதான். பேசிக்கா எனக்கு செட் ஆகும் தோணல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு. இதை கேட்டோடனே கேத்தி வந்து பயங்கர ஷாக். அவங்களால ரிச்சை நினைக்காம இருக்கவே முடியல. 6 மாசம் ஆயிடுச்சு பிரேக்கப் ஆகி, ஆனாலும் அவங்களால ரிச்சை நினைக்காம இருக்கவே முடியல. ஏன்? ஒரு பெயின்ஃபுல்லான சர்ஜரிஸ் கொண்ட ஒரு கேத்தின்னு ஒரு பொண்ணு, 2 பிரஸ்ட் கேன்சரை பார்த்த பொண்ணு லம்ப்ல இருந்தது, அதை அவங்களால ஒரு பெயின்ஃபுல் சர்ஜரி ஆகி ரெக்கவர் ஆன ஒரு பொண்ணு ஒரு பிரேக்கப் தானே, அது ஏன் ரெக்கவர் ஆக முடியல? இந்த டெட்டாக்கோட காய் பிக்சர் நான் 20 years அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, எப்போ உங்களுக்கு இந்த பிரேக்கப் நடக்குதோ நீங்க வந்து எப்பவும் இன்ஸ்டிங்க்டா ஒரு விஷயம் ஒன்று தோணுன்னு பண்றீங்கல்ல, அதை வந்து கண்டிப்பா ரிலே ஆகக்கூடாது. உங்க மைண்டே நம்ம கூடாதான் நீங்க பிரேக்கப்ல இருக்கும் போதுன்னு சொல்லி முடிக்கிறது. அதான் ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அண்ட் ரிசர்ச் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தங்க கரெக்டான ரீசன் கொடுத்து பிரேக்கப் ஆன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒரு பிரேக்கப் எதனால ஆச்சுன்னு நினைச்சு ஒருத்தங்க தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த பிரேக்கப்ல இருந்து வெளியே வர முடியுமா? ஆனா எப்போ ஒருத்தங்க ஏதோ ஒரு ரிச் மாதிரி ஒரு ரீசன் கொடுக்குறாங்களோ அந்த ரீசனை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோமா. இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா ஒத்துக்கல, இல்லைன்னா எனக்கு இப்போ பிடிக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ரீசன் ஏதோ ஒரு ரீசன் கொடுக்குறாங்களே வச்சுக்கலாமே. பட் ஏன் ஒத்துக்காதுன்னா, நம்ம பெயின் வந்து அந்த பிரேக்கப்ல இருக்கும் போது பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன் சொல்லும் போது நம்ம மைண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காதான். ஏன்னா நம்ம கேத்தி மாதிரியோ ரிச் மாதிரியோ ஏதோ ஒரு ரீசன் கொடுத்தனால அவங்க கேத்திக்கு ஒத்துக்க முடியாத மாதிரி நம்ம என்ன தேடுவோம்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதனாலதான் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒண்ணு நம்ம தேடி பார்க்கணும், ஏதாவது அனலைஸ் பண்ணி பார்ப்போம், நம்ம ஏதோ ஒன்று சொல்லியிருக்கோம் அதான் அஃபண்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாதான். நம்ம வந்து நம்ம மைண்ட் ஒத்துக்க மாட்டேங்குதான் இந்த மாதிரி அவங்க கொடுத்த ரீசனுக்கு. கேத்தி வந்து கன்வின்ஸே ஆயிட்டாங்க, இந்த மாதிரி நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் ரிச் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பிரேக்கப் ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் பண்ண அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து ரீகேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு கியூ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. பட் ஏன்? அண்ட் காய் பேசிக்கிறது என்ன சொல்றாருன்னா, ஹார்ட் பிரேக் வந்து நம்ம நினைக்கிறதோட ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் திங். இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த கொக்கைன் ட்ரக்ஸ் அடிக்ட், ஏதோ ஒரு இப்போ சிகரெட் அடிக்கிறவங்க, இப்போ சிகரெட் அடிக்கலைன்னா அவங்க ஒரு விட்ராவல் இருப்பாங்களா, ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம ஹார்ட் பிரேக்ல இருக்கும் போதும் நம்மளுக்கு அந்த தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது போய் பார்க்கலாமா, இந்த மாதிரி அவங்கள ஸ்டாக் பண்ணலாமா, இல்லை பேசலாமா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போ வந்து எப்போ வந்து கேத்திக்கு ரிச் கூட இருக்க முடியலையோ
அவங்க வந்து அன்கான்சியஸா நம்ம பிரெயின் என்ன பண்ணுமா, இந்த மாதிரி அவங்களோட மெமரிஸ் அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணும் அப்படி இப்படின்னு நினைக்குமா. அப்போ தானே அந்த ஒரு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். இந்த ரிச்சோட இருக்கிற மாதிரி ஒரு ரிவார்ட். இந்த சிகரெட் அடிக்கும் போது ரிவார்ட். அதே மாதிரி கேத்திக்கு அவங்களோட நினைவுகள் அந்த மாதிரி அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணும் போது ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். பட் கேத்தி நினைச்சாங்க லைக் நான் வந்து ஒரு மிஸ்ட்ரியை தான் சால்வ் பண்றேன். பட் அன்கான்சியஸா அவங்க வந்து அவங்க இமோஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கை ஃபிட்ஸ் சொல்றாரு. அண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரக் அடிக்டுக்கு கூட தெரியும் இந்த மாதிரி நான் பண்ணும் போது நான் ட்ரக் தான் அடிக்கிறேன். பட் பிரேக்கப் பர்சனுக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி நினைக்கிறதுனா தெரியாது. பட் உங்களுக்கு இப்போ தெரியும். அதனால எவ்ரி டைம் நீங்க வந்து ஒவ்வொரு டெக்ஸ்டோ ஒவ்வொரு மெசேஜோ ஒவ்வொரு இந்த மாதிரி அவங்க கொடுத்த போட்டோவோ இந்த மாதிரி என்னெல்லாம் அவங்கள பத்தி நீங்க பண்ணிட்டே இருக்கீங்களோ நீங்க வந்து உங்க அடிக்ஷனை ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. கெட்டிங் ஓவர் பிரேக்கப் இஸ் நாட் அ ஜார்னியா, இட்ஸ் அ ஃபைட். த பிகெஸ்ட் வெப்பன் வந்து அந்த ரீசன் தான். அதனால எக்ஸ்பிளனேஷனுக்கு தேடிட்டு இருக்காதீங்க, ரீசனுக்கு தேடிட்டு இருக்காங்களா அவங்க கொடுத்தாங்களா அந்த ரீசனை அக்செப்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்களே ஒன்று மேக்கப் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா அந்த அடிக்ஷனை ஃபைட் பண்ணதுக்கு அந்த ரீசன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்று நினச்சிக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, அதை லெட் கோ பண்ணணும். ஹோப் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அவங்க வந்துருவாங்க, இல்லை நம்ம மெசேஜ் அவங்க வந்துருவாங்கன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை பின்னாடி தான் இழுக்கும். அது ரொம்ப டேஞ்சரஸான திங்குன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் பிரேக், ஹோப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரேக்கப்பில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிக்காக நம்ம பார்ட்னரை ரொம்பவே பாசிட்டிவாக நினைப்போம். இந்த மாதிரி இந்த பெரிய ஒரு ஆளு நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, இல்லைன்னா இவங்க வந்து இவ்வளோ அழகா இருக்காங்க இவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே, இவ்வளோ குட்டான குவாலிட்டிஸ் அவங்க பர்சன் நம்ம எப்படி விட்டுருமே, அவங்க ஸ்மைல் இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும் போது எப்படிலாம் பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு லவ்வான நம்ம ரொமான்டிக் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வந்து பண்ணவே கூடாதான். ஏன்னா அந்த லாஸை வந்து அது பெருசாகும். அதனால இந்த மாதிரி தாட்ஸ் நம்ம மைண்ட்ல வந்துகிட்டே தான் இருக்க போது அதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பேசிக்கா அவங்களோட all bad qualities, all bad attitudes, bad things, what bad things they said to you எல்லாத்தையுமே ரைட் டவுன் யுவர் பேப்பர். அவங்களோட எல்லா குவாலிட்டிஸ், அவங்க பேட் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கணுமா. வாட் எவர் நீங்கள் எதெல்லாம் இதனால இதை லாஸ் பண்ணேன், இதனால இதை லாஸ் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எழுதிட்டு உங்கள் ஃபோனில் வைக்கணும். கைவேஜ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபோனில் வச்சாதான் நீங்கள் ஆக்சுவலி யூஸ் இட். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவான திங் வந்தோ அது பேலன்ஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக அந்த லிஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, யாருமே இவங்க கிடையாது இந்த மாதிரி பிரேக்கப்புக்கு. மைக்கேல்னு ஒருத்தர் வந்து 56 வயசு, அவர் ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணலான்னு அவர் ரெடியாக இருக்காரு. அப்போதான் அவங்க ஒரு கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோடனே பிடிச்சி போச்சு. 2 மாதத்துலேயே அவங்க வந்து அவங்க மூவ் ஆன் ஆகிறாங்க. அவங்க பசங்கள்ட்டாங்களா அவங்க ஒய்ஃபை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஊராக சுற்றுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நடக்குது. அப்போ வந்து 1 வருஷம் ஆனிவர்சரிக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணு வந்து இந்த மைக்கில் விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நான் வந்து என் பையனோட இருக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு என் பையனோட இருக்குன்னு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மைக்கில் வந்து பயங்கர ஷாக்கு. அவரால் ஒர்க்கே பண்ண முடியல, ஃபோக்கஸும் பண்ண முடியல. அவங்க எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு பயங்கர இன்டென்சிட்டியோட எவ்வளோ டியூரேஷன் அவர் வந்து டைம் எடுத்துக்கிறது, எவ்வளோ டேலியும் வந்து புலம்புறாரு. அதனால ஒரு டியூரேஷன் தான் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்ப தாக்குச்சான். அவரே வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் அந்த சைக்காலஜிஸ்ட் போகும்போது, நான் ஏன் 1 வருஷம் ரிலேஷன்ஷிப்பு 1 வருஷம் டைம் எடுத்துக்கிறேன் லைக் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்கும் போது நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஆகிறாங்களாம். பிரேக்கப் வந்து இட் டேக்ஸ் வெரி லாங் டைம். டபுள் அடைக்கிறதோட இட் டேக்ஸ் வெரி லாங் டைம். அதுக்குரிய ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கணும். கண்டிப்பா அதுக்குரிய ஸ்டெப்ஸை எடுக்காம அதுக்கு ஆப்போசிட்டான ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா இட் டேக்ஸ் வெரி லாங் டைம் அண்ட் ஹிட் ஹர்ட்ஸ். வாட் எவர் எதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை தான் நம்ம பிரேக்கப் இருக்கும் போது பண்ணுவோம். மைக்கேல் ஸ்டோரியில நாட் ஒன்லி அந்த பொண்ணு விட்டுட்டு போனனால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் மைக்கேல் இழக்கல,
அவர் வந்து அவரோட கம்யூனிட்டி ஐடென்டிட்டியை இழந்துட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து பயங்கர சோஷியல், அவங்க சர்ச்சு கூப்பிட்டு போவாங்க, பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் தான் மீட் பண்ண வச்சு. இவர் மைக்கிள் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான், பட் அவர் கூட சேர்ந்து இந்த ஒரு வருஷத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கம்யூனிட்டியா. அப்போ அவர் வந்து அந்த கம்யூனிட்டியில போகும்போது அவங்க வந்து என்ன ஆச்சு, இந்த மாதிரி அவங்க ஒரு ஐடென்டிட்டியா, ஒரு கப்புளான ஐடென்டிட்டியா இருந்திருப்பாங்க, பட் அந்த ஐடென்டிட்டியே லூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவங்க ஒரு ஆள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரிகள் ஓட்டைகள் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய ஓட்டையா இருக்காது, பட் எல்லா இடத்துலயும் ஒரு ஓட்டை இருக்கும். மேபி அவங்க ஒரு ஐடென்டிட்டியை விட்டுட்டு போயிருக்கலாம், மேபி நம்ம அவங்க கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சோஷியலைஸ் பண்ணியிருக்கலாம், மேபி நம்ம எம்டி ஸ்பேசஸ்லயுமே அவங்க போட்டோவோ அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். பட் எல்லாமே இது நாட் யூஸ்ஃபுல்லா இருக்காது. நம்ம இந்த ஐடென்டிட்டியை கண்டிப்பா எப்படி இது வந்து ஹர்ட் ஆகுமோ அதே மாதிரியே அதை ஹீல் பண்ணதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. எப்படி நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ஓட்டைகளை விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த ஓட்டைகள் எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணோம். மேபி அது ஐடென்டிட்டி, சோஷியல் எல்லாத்தையுமே நம்ம ஒரு புது ஆளா நம்ம வந்து போர்ட்ரேட் பண்றோம். இட்ஸ் நாட் ஹேப்பன் இன் அ டே, இட்ஸ் த ப்ராசஸ், டே பை டே தான் நடக்கும். அண்ட் பிரேக்கப் வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் திங், அதுலயும் ஹீல் ஆகுறது இன்னொரு ஹார்டஸ்ட் திங். ஹார்ட் பிரேக் வந்து ரியல் லாஸ் அண்ட் க்ரீஃப் கொடுக்குற மாதிரி பெயினை கொடுக்குமா. ஒன்று நம்ம வந்து தூங்க முடியாதான், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ், அன்வான்ட் தாட்ஸ் இருக்கும், நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாதான், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம என்ன லாஸோ க்ரீஃபோ கோ த்ரூ பண்ணுமோ அதே மாதிரி ஹார்ட் பிரேக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் நம்ம ஆக்டிவா அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பா ரெக்கவர் ஆகலாம். அண்ட் அதுக்குரிய நம்ம மட்டும் அட்வான்டேஜா இருக்க மாட்டோம், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கனெக்டடா இருப்போம், ஒரு ப்ரெசண்டா இருப்போம். இட்ஸ் நாட் ஓன்லி ஹெல்பிங் யூ, திங்ஸ் எல்லாமே நம்ம என்விரான்மெண்ட் சுற்றி இருக்கவங்களுக்கும் ஹெல்ப் ஆகுது. இப்போ யாராவது இந்த மாதிரி பிரேக்கப்ல இருக்காங்கன்னு நினைச்சிங்கன்னா சோஷியல் சப்போர்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் டு ரெக்கவர் இந்த பிரேக்கப்ல இருக்கும்போது. அதனால வந்து கைனா கம்பேஷன்ட்டா இருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்க வந்து பேஷண்டா இருக்கணும். இட் டேக்ஸ் லாங்கர், நீங்க நினைக்கிறதோட இட் டேக்ஸ் லாங்கர்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க ஒருத்தங்க ஹர்ட்ஃபுல்லா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் அ ஃபைட் தான் உங்க மைண்டு கூடயே. நம்மள்கிட்ட டூல்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஐடியலைஸ் பண்ணாம இருக்கிறது, அண்ட் அந்த ஹோப் வச்சிருக்காம இருக்கிறது, அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்றேன்னு நினைச்சிட்டு இந்த ரீசனை கரெக்டா வச்சிருக்கிறது, அண்ட் இந்த ஐடென்டிட்டி எல்லாம் ஃபில் பண்றது, அண்ட் ஸ்டாக் பண்ணாம இப்போ அடிக்ஷனை நம்ம வந்து ஃபீட் பண்ணாம இருக்கும் போது யூஸ்வலி வி வில் ரெக்கவர். தட் வுட் பி அ கிரேட் ஸ்டெப் யூ கேன் டேக். ஓகே, எல்லாருமே ஒரு பிரேக்கப் கண்டிப்பா செஞ்சிருக்கோம். கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து பாருங்க. எனக்கு ஆக்சுவலா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து பாருங்க. அண்ட் நான் எப்படி பேசினேன், ஹவு டு யூ ஃபீல், உங்களுக்கு புரிஞ்சிச்சா, எதுனாலும் நீங்க காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. யா.